வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட். நிஃப்டியோட ஓப்பனிங் 22,516. நமக்கு பார்த்தோம்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு சப்போர்ட் லெவல் 1 நோக்கி போகுமான்னு பார்த்தோம்னா போல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைனுக்கு நமக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் இங்கே நமக்கு திரும்பவும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1 தொடுறதுக்கு முன்னாடியே பவுன்ஸ் பேக் ஆச்சு. 22,625 நமக்கு பவுன்ஸ் பேக் ஆச்சு. பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மார்க்கெட் முடியும் தருவாயில் பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் நமக்கு ஓப்பன் ஆன நிலைக்கு கொஞ்சம் மேலே 22,547 நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது பார்த்தோன்னா பெரும்பாலும் நமக்கு இந்த இடத்துல சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 மணி நேர சார்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 க்ளோடிங் சேனல் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இன்னும் கரெக்டாக 2வது சேனலுக்குள்ளே தான் கீழ் நோக்கி நிஃப்டி 50 நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஹை லெவல் பார்க்கும் பொழுது 22,625. நமக்கு இங்கே 23,000 தான் முதல் ரெசிஸ்டன்ட் லெவலாக வச்சுருக்கோம். இந்த லெவல் ரீச் ஆகலை. சப்போர்ட் லெவலில் செக் பண்ணும் பொழுது 22,513ங்கிற லோ லெவலை பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 தொட்டிருந்தது. நமக்கு 22,700 வச்சுருக்கோம். இந்த ஜோனை நமக்கு தாண்டிருச்சு. ஆனால் க்ளோஸ் ஆகும் பொழுதும் 22,547 க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 22,500க்கு கிட்ட போய் திரும்பவும் நமக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கே ஒழிய இந்த சப்போர்ட் லெவல் 1 இன்னும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. இந்த நேரத்தில் இந்த சப்போர்ட் லெவல் தான் முதல் ரெசிஸ்டன்ட் லெவலாக நமக்கு செயல்படும். இப்போ அடுத்த கட்ட மூமெண்ட் நமக்கு இந்த 22,700 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 4 மணி நேர சார்ட்டு. முதல் பாதி நமக்கு கிரீன் சிக்னலில் இருந்தது. ஆனால் மூவ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா முதல் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் நல்ல ஒரு ரேலி இருந்ததுக்கப்புறம் சைட்வேஸில் தான் மூவ்மெண்ட் இருந்தது. இந்த இடத்துல பையரோட டாமினேஷன் அதிகமாக இருந்தது, செல்லரோட டாமினேஷனும் இருந்தது, கொஞ்சம் பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தது. இரண்டாவது பாதியில் பார்க்கும் பொழுது சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் இருந்து முடியும் தருவாயில் செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் முதல் பாதியில் தான் நமக்கு ஹை லெவலும் லோ லெவலும் டச் ஆயிருக்கு. இரண்டாவது பாதி அந்த முதல் பாதியோட லெவலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட்டு. இப்போ 5 நிமிஷ சார்ட்டில் பார்க்கும் பொழுது பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 48,691 ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆயிருந்தது. ஆனால் பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 1 டச் பண்ணியிருக்கு. அதாவது 48,839 நமக்கு இங்கே டச் பண்ணி நல்ல ஒரு ரேலி கொடுத்து திரும்பவும் 2வது தடவையும் டச் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இப்போ 2வது தடவை டச் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆனது திரும்பவும் நமக்கு பைவட் பாயிண்டான 48,565 வரைக்கும் மூவ் ஆகி அந்த ஜோன்லேயே கடைசி வரைக்கும் ட்ரேட் ஆகி 48,608 பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட்டு. இங்கே 2 க்ளோனிங் சேனல் வரைஞ்சிருக்கோம். இதில் 25ஆம் தேதி பேங்க் நிஃப்டி முதல் சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. ஆனால் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு முதல் சேனல்லேருந்து கீழே இறங்கி 2வது சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகி திரும்ப கீழ் நோக்கி நகர்ந்து 2வது சேனலில் தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லோ லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக
லோ லெவல் அதிக இதுலயே வந்துகிட்டே இருந்தது. இப்போ க்ளோசிங் லெவல் 25ஆம் தேதி கீழே இருந்து மேல் நோக்கி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த லெவலை நம்ம அடுத்து பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 48,200 பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணாதான் அடுத்த லோ லெவல் இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா கீழ் நோக்கி பேங்க் நிஃப்டி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இதே இது நமக்கு தொடர்ந்து மேலே மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா திரும்பவும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த லெவலையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நமக்கு அதே மாதிரி ஹை லெவலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரத இங்கே பார்க்க முடியுது. இதே இது திரும்பவும் இது ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லெவல் இப்படி ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா இன்னொரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த லெவலையும் நம்ம செக் பண்ணிட்டே வரணும். அதே சமயம் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை செட் பண்ணோம்னா பவுன்ஸ் பேக் ஆகுறது எங்க ஆகும், திரும்ப நமக்கு கீழே இறங்கி திரும்ப மேலே போகிறது எந்த இடத்துல மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹை லெவல் பார்க்கும் பொழுது 48,862, 49,000 பேங்க் நிஃப்டி இன்னும் பிரேக் அவுட் பண்ணல. 48,900க்கு கீழே தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சப்போர்ட் லெவல் பார்க்கும் பொழுது 48,534 லோ லெவல், இந்த லெவல் ரீச் ஆயிடுச்சு. 48,200 இன்னும் டச் பண்ணல. நான் முடியும் தருவாயில 48,608, அதாவது இந்த ஜோன்ல தான் சப்போர்ட் லெவல் 1 ஜோன்ல தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட். இந்த இடத்துல நிஃப்டியில பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் நமக்கு கிரீன் சிக்னல் காட்டுச்சு. பேங்க் நிஃப்டியில பார்க்கறத நமக்கு ரெட் சிக்னல்ல செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருக்கு. இந்த இடத்துலையும் பார்க்கும் பொழுது இந்த லைன் பாருங்க தொடர்ந்து நமக்கு கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதுல அடுத்த கட்ட மூமெண்ட் இதே இதை தொடர்ந்து வருதா அல்லது ரிவர்ஸ் ஆகுதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல முடியும் தருவாயில செல்லரோட டாமினேஷன் அதிகமா இருந்தாலும் முடியும் தருவாயில நமக்கு இங்க பார்க்கும் பொழுது இந்த விக்கை வச்சு செக் பண்ணும் பொழுது பையரோட டாமினேஷனும் ஈக்குவலா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.